வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய பசு மற்றும் எருமை வகைகளை பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாமே ரோட்டில் மேய விட்டுருக்காங்க. இந்த பசுக்களும் இந்த எருமை மாடும் ரோட்டில் ஃப்ரீயாக சுற்றும். அதனால் நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகும்பொழுது கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. நைட்டில் அது இருக்கிறது கண்ணு தெரியாது. ஹைவேஸில் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போம். திடீர்னு நடுவில் இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ கவனம் முக்கியம் நண்பர்களே. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத்தில் அமுல் பால் ஃபேமஸுங்க. நீங்கள் நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பால் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பசுக்கள் தாங்க காரணம். இந்த பசுவோட பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ நேச்சுரலாக இருக்குங்க. அதனால தான் அந்த அமுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்குது. சரி, அப்படி இந்த பசுவில் என்னப்பா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாட்டு பசுங்க. குறிப்பாக இந்த எருமை மாடோட ஸ்கின் மேலே இருக்கிற முடியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே புசு புசுன்னு இருக்குது. நாட்டு மாடு கொம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த பாகுபலியில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பெரிய காதோட, முகம் பார்க்க அழகாக, பார்க்கவே இந்த நாட்டு பசுக்கள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், குஜராத்துக்கு இந்த பால் இவ்வளோ தூரம் நமக்கு என்ஹான்ஸ் ஆகிட்டு அமுல்னு ஒரு பெரிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு இருந்துச்சுன்னா இந்த கோமாதாக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இங்கே எந்த ஒரு ஃபாரின் ப்ரீடும் இங்கே கலக்கலைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க புட்களை சாப்பிட்டு அதனால் உற்பத்தி ஆகிற பால்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு இங்கே இருக்க லோக்கல் சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ஸ் நம்ம நாட்டு மாடுனாலே பால் நல்லா இருக்குமா, இல்லை அந்த ஊர் வளம், மண் வளம், நீர் வளம், காற்று வளம், இதை பேஸ் பண்ணி அதோட டேஸ்ட் இருக்குமான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க ரோட்டில் எல்லா இடத்துலையும் பசு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது காஷியஸாக ஓட்டுங்க. நீங்கள் ஒரு ட்ராவலரா? நீங்கள் பல ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்களா? எந்த ஊரில் பால் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஊர் மாடு உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே போல் உங்கள் ஊரில் எந்த மாடு ஃபேமஸ்ன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போது மாடுகளோட இது எடுத்தாலே காங்கேயம் இருக்குது, நெல்லூர் இருக்குது, ஓங்கோல் இருக்குது, நிறைய ப்ரீடு இருக்குங்க.